ஒரு நண்பரோட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரியல்மி 14 ப்ரோ ப்ளஸ் எப்படி நல்ல ஃபோனான்னு கேட்டிருக்காரு. நல்ல ஃபோனு, சூப்பரான ஃபோனு, அட்டகாசமான ஃபோனு, நல்ல ப்ரைஸில் இருக்கிற ஒரு சூப்பரான ஃபோனு. அதோட கம்பேர் பண்ணும்போது ரியல்மி GT6 மச் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரியல்மி GT6 பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் ரியல்மி 14 ப்ரோ ப்ளஸ்ஸை பற்றி பார்த்துட்டு வந்துடும். ஸோ அந்த ரியல்மி 14 ப்ரோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நல்ல மொபைல் தான். பேஸ் வேரியண்ட்டு உங்களுக்கு 128 GB வேரியண்ட் இருக்குது. ஸோ அதை எதுக்காக தான் லான்ச் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்த வேரியண்ட்டு 256 GB வேரியண்ட்டு தான் நீங்கள் பேஸ் வேரியண்ட்டாக செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த 256 GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 32,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ 32,000 இருக்கக்கூடிய மொபைல் பார்த்தீங்கன்னா 2,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கார்டு ஆஃபர் போக 30,000க்கு நீங்கள் 8 GB RAM 256 GB வேரியண்ட்டை பை பண்ணலாம். அதில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3 அப்படிங்கிற சிப் செட்டு. இது ஒரு ஆவரேஜான சிப் செட்டு தான். அண்டு 50 MP மெயின் கேமரா, 50 MP டெலஃபோட்டோ அண்டு 32 MP செல்ஃபி கேமரா இருக்குது. நல்ல கேமரா செட்டப் இருக்குது. கேமராவோட அவுட்புட்டும் நல்லாயிருக்கு. 8 MP அல்ட்ரா வைடு சுமாராக தான் இருக்கும். 6000 mAh பேட்டரி இருக்குது. 80 வாட் சார்ஜர் இருக்குது. ஸோ இதனுடைய பில்டு குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் லுக் வைஸ் ஸ்டைலிஷாக இருக்குது. ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது, அதை மைண்டில் வச்சிங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நீங்கள் மொபைல் வாங்குறீங்கன்னா இது நல்ல மொபைல் தான். பட் ப்ரைஸ் வந்து டூ மச் ஆஃப் ஹை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அதனால் நீங்கள் போன வருஷம் லான்ச் பண்ண மொபைலு ரியல்மி GT6 இதனுடைய 12 GB RAM 256 GB வேரியண்ட்டு எந்த கார்டு ஆஃபரும் இல்லாமல் உங்களுக்கு 28,000க்கு இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து மச் பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3. ஸோ பர்ஃபார்மன்ஸுக்கு உங்களுக்கு கவலையே தேவையில்ல. ஒரு சூப்பரான அல்டிமேட்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ரைஸில் கிடைக்கும். அண்டு 50 MP மெயின் கேமரா, 50 MP டெலஃபோட்டோ, 32 MP செல்ஃபி கேமரா, மூணுலேயும் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 8 MP அல்ட்ரா வைடு சுமாராக தான் இருக்கும். நல்ல ஒரு LTPO டெக்னாலஜியில் ஒரு சூப்பரான டிஸ்பிளே குவாலிட்டி, 5500 mAh பேட்டரி, 120 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. யூசர் ரிவ்யூ ரொம்பவே தரமாக இருக்குது. ஒரு தரமான ஒரு டிஸ்பிளே, தரமான பர்ஃபார்மன்ஸு, பேட்டரி பேக்கப்பும் சூப்பராக இருக்குது. அண்ட் கேமராவும் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்டேட் எதுவும் கொடுக்காம அப்படியே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மொபைலோடைய சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அப்டேட் கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராபேக் ஆகும். ஸோ கேமராவோடைய பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிஸ்பிளேவோடைய குவாலிட்டியும் ரொம்பவே தரமாக இருக்குது. கேமிங்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் 28,000க்கு எனக்கு தெரிஞ்ச ரியல்மி GT6 ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு தோணுது இப்போவும்.